மாதம் மாதம் ஒரு சிறப்பு விருந்தினர் இது பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை வந்து எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. அதாவது நம்ம இந்த இந்த ஃபீல்டில் ஒரு 20 வருஷமாக இருக்கிறோம். ஒரு யோகத்துறையிலேயே ஒரு ஆளை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து மன்னார்குடியிலேருந்து நம்மளை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. காலையில் நைட்டு ஏறி காலையில் 3:30க்கெலாம் கிளம்பி 3:30க்கெலாம் இங்கே வந்துட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. அவங்கள உங்கள் அனைவரின் முன்னாடி வருக வருக என வரவேற்கிறேன். இமானுவேல் ஐயா, எங்களோட தமிழ்நாடு தொழில்முறை தகுதி பதிவு பெற்ற யோகாசிரியர் நலச்சங்கத்தின் மாநில துணை செயலாளர். அவங்க வந்து யோகத்துறையில் ஒரு பக்கம் இருந்தாலும் கவர்மெண்ட் எய்டடு ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் டீச்சர். அவர்கள் நம்ம முன்னாடி சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 30 பேர் ஆரோக்கியத்தை நாடி வந்திருக்கிறது இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிறப்பை வந்து தருது. ஒரு 16 ஆண்டுகள் வந்து இந்த யோகத்துறையில இமயம் மாதிரி நாங்களும் அறம் யோகா சென்டர் அப்படின்ற ஒரு பேர்ல வச்சிருக்கிறோம். தெரப்பிட்டிக்கலா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரியவங்களுக்கு கிளாஸஸ் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க மகாராஜன் சார் வந்து அசோசியேஷனோட ரீசெண்டாக போன மாதம் பொருளாளராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். எங்கள் அசோசியேஷன் ஒரு செல்வ செழிப்பை நோக்கி ஒரு மாதமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் ஒரு கூடுதல் சிறப்பு. எங்கள் அசோசியேஷனில் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை வைக்கக்கூடிய இதில் மகாராஜன் சார் வந்து முதன்மையானவராக இருப்பார். ஏன் அப்படின்னா 9 மணிக்கு மீட்டிங்னா 8:58க்கு தலைவர் லாகின் பண்ணிட்டு ரெடியாக இருப்பார். ஒரு யோகிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலை சிறந்த குணங்களில் ஒன்று ஒரு பர்ஃபெக்ஷன் நோக்கி டிராவல் பண்ணுறது. எங்கள் அசோசியேஷனுக்கு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த யோகா ஆசிரியர்களில் ஐயா மகாராஜனும் ஒருவர் அப்படிங்கிறத எங்கள் அசோசியேஷன் பெருமையாக சொல்லிக்குது. இந்த திருநெல்வேலி பகுதிக்கு ஒரு மணிமகுடமாக இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த யோகா ஆசிரியர். அவர் ஒரு டீமை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐயா நம்பிராஜன், அவங்க ராஜா, எல்லாரையும் இந்த ஆரோக்கிய பயணத்தில் என்னையும் ஒரு மெம்பராக இணைச்சிக்கிட்டதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தலைவர்கிட்ட நான் சொன்னேன், மன்னார்குடியிலையும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். தமிழ்நாட்டுக்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, இது பல பகுதிகளுக்கும் இனிமேல் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சமீபத்தில் நான் படித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தலைவர் சொன்னாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். தொடர்ச்சியாக செய்கிறது உங்களுடைய கையில். நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம் வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 நாள் என்ன விதமான சாப்பாடுகள்லாம் நம்ம சாப்பிடுவோம். காலையில் உள்ள சாப்பாடை மட்டும் சொல்கிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, கூல், ஹெல்த் மிக்ஸ், பூரி, டீ கடைக்கு போனால் வடை, இதெல்லாம் சாப்பிடுவோம். இது ஹெல்த் ஓரியன்டான ஒரு விஷயம்னு வச்சுட்டு நான் இதை ஒரு 6 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 6 மாசமா என்னோட காலை சாப்பாடு பச்சை பயிர் தான். கண்டினியூவா நான் பச்சை பயிர் வந்து சாப்பிட்றேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன். ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இல்லவே இல்லை. எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்குலாம் ரொம்ப ஈஸி. ராத்திரி பச்சை பயிரை ஊற வச்சிருவாங்க, காலையில் எழுந்துச்சி ஒரு கப்பில் அவிச்சு கொடுத்துருவாங்க, அதை சாப்பிட்டு வேற பயிர் கூட நான் மாற்றவே இல்லை. சச் அன் அமேசிங் பெனிஃபிட். எப்பயுமே இந்த யோகா மாஸ்டர் செய்யறத சொல்ல அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் கசக்கும். எத்தனை பேருக்கு வாரன் பஃபட் பற்றி தெரியும்? வாரன் பஃபட் உலகத்தோட பெரிய பணக்காரர் அவர். வாரன் பஃபட்டோட 60 வருஷமா அவருடைய பிரேக்ஃபாஸ்ட் ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான். ஒரே ஹோட்டல்ல தான் அவர் சாப்பிட்றாரு 60 வருஷமா. அவரோட சாப்பாடு என்ன அப்படின்னா, காலையில அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி 2 முட்டையும் 2 பஃபின். 60 வருஷமா அதான் சாப்பிட்றாரு. அவருக்கு 91 வயசு ஆகுது. அவ்வளோ ஹெல்தியான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இதை எல்லாத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். நம்ம அதிக நாள் உயிர் வாழணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியா ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கும். யோகா 7 டேஸ் செஞ்சுட்டே இருக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் போரிங். ஆனா அதை கண்டினியூவா நமக்கு செய்யும்போது சச் அன் அமேசிங் ரிசல்ட். உலகத்துல அதிக நாள் உயிர் வாழக்கூடிய உயிரினம் ஆமை தான். அதிக நாள் உயிர் வாழக்கூடிய எதெல்லாம் அதிக நாள் உயிர் வாழக்கூடிய விஷயமோ அது எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஸ்லோவா செய்யுது. பிரீத்திங் பேட்டர்ன் ரொம்ப ஸ்லோ. எது? டாட்டஸ். நடக்கிறது எது? டாட்டஸ். அவசரமா நம்ம செய்யறோம், புதுமையா செய்யறோம், இன்னோவேஷனா நம்ம இருக்கணும், டெய்லி பேட்டர்னை மாத்திட்டே இருக்கணும். ட்ரெஸ் போடுறோம் பாத்தீங்களா? ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே ஒரே ட்ரெஸ் தான் போடுறாங்க. ஒரு
டர்க்கிஷ் ப்ளூ, ஒரு பிளாக் பேண்ட். உலகத்திலே பெரிய பணக்காரர் அவர் தான். ரொம்ப ஹெல்த்தியஸ்ட் பர்சன் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆட்கள் ஒரே விதமான பேட்டர்னை தான் சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு நல்ல பேட்டர்னை ரெகுலராக கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா யூ கெட் அ அமேசிங் ரிசல்ட். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு சளி பிடிக்கிறது இல்லை. நான் முன்னாடி இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலோட பேட்டர்னுக்கும் இப்போக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். எனக்கு வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. எனக்கு இன்னொன்று என்னென்னா, காலையில் இட்லியை சாம்பார் வச்சு சாப்பிடணுமா, சட்னி வச்சு சாப்பிடணுமாங்கிற எந்த டென்ஷனும் இல்லை. சிம்பிளான ஒரு ஃபுட்டை எடுங்க, சிம்பிளான ஒரு பேட்டர்னை எடுங்க. லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சிம்பிளான பேட்டர்னை சூஸ் பண்ணணும், அதை கன்சிஸ்டன்சியாக செய்யணும். நீங்கள் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு உங்கள் மாஸ்டர் மூலியமாவோ யார் மூலியமாவோ இந்த விஷயத்த நான் கன்சிஸ்டன்சியாக செஞ்சேன் சார், இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நான் அதை கேட்டேன் அப்படின்னா, இந்த நலம் நாடி நிகழ்ச்சிக்கு ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி உங்களையெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்த சொன்னேன் அப்படிங்கிற இதுக்கான ரிசல்ட் எப்போ கிடைக்கணும், ஒரு 6 மாதம் கழிச்சு கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் உங்கள் உடல் சார்ந்த விஷயங்களில் பெருமுயற்சி எடுத்து உங்கள் உடம்பை வந்து கவனிச்சுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. அது முதல்ல நல்ல விஷயம். தொடர்ச்சியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்டுட்டு, இந்த இமயம் யோகா சென்டர் நான் அடுத்த முறை நலம் நாடிக்கு ஒரு 50வது முறையோ 100வது முறையோ வரும்போது இந்த 3 சென்டர் 6 சென்டராக வரணும். இந்த 30 பேர் ஒரு 300 பேராக மாறணும். இந்த சமூகத்தில் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பெரிய முன்னெடுப்புக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் அந்த இமயம் யோகா மையத்தின் சார்பாகவும் எங்களுடைய அறம் யோகா மையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.